அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அதன் விளைவாக ஈரான் அமெரிக்கா போர் மறுபடியும் வெடிக்குமானால் அது ஏற்கனவே உலகத்தை சூழ்ந்துள்ள இந்த எனர்ஜி கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய கச்சா தட்டுப்பாடு மேலும் அதிகமாகும். உலகெங்கிலும் கச்சா தட்டுப்பாடு நிலவுகிறது. அதன் விளைவாக விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதே நேரத்தில் பயன்பாடும் கன்சம்ஷன் குறைந்து கொண்டே போகிறது. சவால் எதிர் சவால் என்கின்ற அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவும் தங்களுடைய வார்த்தை போர்களை தொடங்கி இருக்கின்றார்கள். எந்த இடத்துலையும் நம்ம அடிமைப்படுத்தல, அதாவது ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை சீர்குலைக்கல, ஈரானை நம்ம பொருளாதார ரீதியா முடக்கல, ஹார்முஸ் நீரடியை கைப்பற்றவில்லை. எனவே இந்த மூன்றையும் நிலைநிறுத்துவதற்காக மேலும் இந்த போரை தொடர்வது அவசியம் என்று அவர்கள் திட்டமிட்டு இந்த மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்ட தங்கள் நாட்டின் தலைவர் அயோத்தல்லா அலி கமேனி அவருடைய உயிரிழப்புக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பழி வாங்குவது தவிர்க்க முடியாதது என்று, இன்எவிட்டபிள் என்று தற்பொழுது ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். இது ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கும் இடையே முறிந்து போன அந்த போர் நிறுத்தம் இப்பொழுது பெரிய ஒரு போராக வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் உருவாக்கி வருகின்றன. இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அப்படி ஒன்று நிகழ்ந்தால், நான் ஈரான் இராணுவத்தினராரோ அல்லது அவருடைய கூட்டு சதியாரோ கொல்லப்பட்டால் அதன் பிறகு ஈரானை நோக்கி அமெரிக்காவினுடைய 1000 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தும் என்று எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 1000 ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி முடித்த பிறகு அடுத்த 1000 ஏவுகணைகள் தயாராக இருக்கும் என்று அவரும் அவருடைய பங்குக்கு மிரட்டி இருக்கின்றார். இதற்கு இடையேதான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கத்தார் தலைநகரில் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பார்த்தீர்களானால் ஈரானுடைய அயலுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் அது தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. we wanted to back diplomacy, அதாவது ராஜதந்திர நடவடிக்கைகளை தொடர விரும்புகிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைய நிலையில் இந்த இரண்டு நாடுகளும் மீண்டும் போரை நடத்துமானால், அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அதன் விளைவாக ஈரான் அமெரிக்கா போர் மறுபடியும் வெடிக்குமானால், பெரிய அளவிற்கு வெடிக்குமானால், அது ஏற்கனவே உலகத்தை சூழ்ந்துள்ள இந்த எனர்ஜி கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய கச்சா தட்டுப்பாடு மேலும் அதிகமாகும். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னர் தான் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து கச்சா உற்பத்தியை நாங்கள் ஒரு நாளுக்கு 1,00,000 பேரல்களாக கூட்டுவோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஏனென்றால் உலகெங்கிலும் கச்சா தட்டுப்பாடு நிலவுகிறது. அதன் விளைவாக விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதே நேரத்தில் பயன்பாடும் கன்சம்ஷன் குறைந்து கொண்டே போகிறது. இப்படி ஒரு நிலை தங்களுக்கு பாதகமான சூழல் ஏற்படும், கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பாதிக்கக்கூடும் என்பதனால் அவர்கள் எண்ணெய் உற்பத்தியை கூட்ட நினைக்கிறார்கள். அதே போல எரிவாயு உற்பத்தியையும் கூட்ட நினைக்கிறார்கள், கூட்ட திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படி ஒரு சவால் எதிர் சவால் என்கின்ற அடிப்படையில் ஈரானும் அமெரிக்காவும் தங்களுடைய வார்த்தை போர்களை தொடங்கி இருக்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்றால், இதற்கு மேலும் அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான இந்த போர் தொடர்ந்தால், அது எப்படிப்பட்ட ஒரு கனமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாலும் சரி, ஈரான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, அது இன்றைக்கு ஒரு கூட்டணியின் அங்கமாக இருக்கிறது. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான். ஏனென்றால் இந்த நாடுகள், குறிப்பாக சீனாவும் வடகொரியாவும் ஈரானிலிருந்து வரக்கூடிய கச்சாவை மிகவும் நம்பி இருக்கின்றன. எனவே அவர்கள் அதை விட்டுத் தருவதாக இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக இந்த போர், ஈரானுடைய பதிலடி கடுமையாகத்தான் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் ஈரான் பொதுவாக பயன்படுத்துவது வடகொரியாவினுடைய ஏவுகணைகளைத்தான், அவைகளைத்தான் இறக்குமதி செய்து அதை மேம்படுத்தி பயன்படுத்தி வருகிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீர்களானால், ஏன் இந்த போர் நடக்கிறதற்கு பல்வேறுபட்ட காரணங்களை இவர்கள் சொன்னாலும் கூட உண்மையான காரணம் என்னவென்றால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானை முறியடிக்கக்கூடிய அந்த நோக்கம் என்பது இன்னமும் அது முடியவில்லை. அதாவது அன்பினிஷ்டு எஜெண்டா என்று சொல்லலாம். அதாவது அவர்கள் மத்திய கிழக்காசியாவில் அரபு நாடுகளிடையே தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்த வேண்டும் என்றால்
கட்டாயம் ஈரானை அவர்கள் அடிமைப்படுத்தியாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அதனால தான் போர் தொடங்கிய உடனேயே அவர்கள் அயோத்தலா அலி கமேனியினுடைய அந்த மாளிகையை குறிவைத்து குண்டு வீசி அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றார்கள். இவர் முஜ்தபா கமேனி மட்டும் தான் தப்பிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதனால அந்த அந்த ஏஜெண்டா இருக்கு இல்லையா, ஈரானை வந்துட்டு அடிமைப்படுத்துவோம், அடிச்சு அடிமைப்படுத்துவோம் அப்படின்றது முதல் நாளே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய கமாண்ட் ஸ்ட்ரக்சர், கட்டளை தலைமைகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 39 பிரிவுகளாக விரிவுபடுத்தப்பட்டு அங்கிருந்து தாக்குதல் தொடங்கப்பட்டவுடன் அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவில்லை. ஈராக்கை போல உடனே விடுந்து விடும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அப்படி நடக்கவில்லை. ஈரான் பலமான பதிலடி கொடுத்தது. அதற்குத்தான் அவர்கள் சொன்னார்கள், இது 20 ஆண்டு கால போர் திட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள். 2004 நீங்கள் ஈராக்கை எப்படி கைப்பற்றினீர்கள் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற் போல எங்களுடைய இராணுவ தந்திரங்களை மாற்றி அமைத்துக் கொண்டோம் என்று சொல்லி அவர்கள் இவ்வாறு டிசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பரவலான தலைமைகளை உருவாக்கிவிட்டார்கள். அதுதான் ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த தாக்குதல் அமெரிக்காவை நோக்கியும் இஸ்ரேல் நோக்கியும் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான அரபு நாடுகளை நோக்கியும் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கியும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. ஒரு சாதாரண இடமாக இருந்தால் ட்ரோனை வைத்து தாக்குவது, இல்லை பெரிய ஒரு ஏர்பேஸ் என்றால் விமானப்படை தளம் என்றால் அங்கே ஏவுகணைகளை செலுத்தி தாக்குவது என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. எனவே அந்த எஜெண்டாவை இப்பொழுது முடித்துவிட வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கின்றார். ஏனென்றால் இந்த நிலையில் இவர்கள் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டு பின்வாங்குவது என்பது ஒரு தோல்வியாகவே அமெரிக்க நிர்வாகத்தால் கருதப்படுகிறது. எந்த இடத்துலையும் நாம் வந்துட்டு அடிமைப்படுத்தலை, அதாவது ஈரானுடைய அணு ஆயுத திட்டத்தை சீர்குலைக்கலை, ஈரானை வந்துட்டு நம்ம பொருளாதார ரீதியாக முடக்கலை, ஹார்முஸ் நீரணையை கைப்பற்றவில்லை. எனவே இந்த மூன்றையும் நிலைநிறுத்துவதற்காக மேலும் இந்த போரை தொடர்வது அவசியம் என்று அவர்கள் திட்டமிட்டு இந்த மீண்டும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறார். எனவே முஸ்தபா கமேனி சொல்றதுனாலேயோ இல்லை பழிவாங்குவோன்னு சொல்லிட்டு பழிவாங்க வேண்டும் என்று அதே கொமேனியினுடைய இறுதி நடவடிக்கையின் நிகழ்ச்சியின் போது மக்கள் எல்லாம் அங்கே கூடிய மக்கள் எல்லாம் கோடிக்கும் மேற்பட்டோர் கூடிய மக்கள் எல்லாம் அங்கே குரல் கொடுத்ததுனாலேயும் இந்த போர் மறுபடியும் தொடங்கலை. ஏதாவது ஒரு சாக்குப்போக்கை எதிர்நோக்கித்தான் அமெரிக்கா காத்திருந்தது. அது இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அதை வைத்து அந்த தாக்குதலை தொடர்வதற்காக ஒரு திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு அங்கே பெரிய அளவிற்கு அந்த ஈரானையும் அமெரிக்காவையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கூட அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய முதலீடுகள் நிறைய அரபு நாடுகளில் இருக்கின்றன. எண்ணெய் உற்பத்தி நடந்தால்தான் அதில் இருந்துட்டு பணம் வரும். பணம் வரல அப்படின்னம்னாலே வந்துட்டு அவருக்கு அமெரிக்காவில் பேர் கெட்டு போயிடும் ட்ரம்ப்புக்கு. இப்படி பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கின்றன. இன்னொன்று என்னன்னா, ஈரானை முடிக்கலை அப்படின்னம்னா அவங்களால முழுமையா காசாவை கைப்பற்ற முடியாது, அவங்களால தென் லெபனானை கைப்பற்ற முடியாது, ஹெஸ்பொல்லா இயக்கத்தை ஒழிக்க முடியாது. எனவேதான் அவர்கள் ஈரானை முடிப்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஈரான் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது. அதற்கு சீனா விட்டுக் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், சீனாவோடு ஒரு வர்த்தக கூட்டாளியாக ஈரான் கையெழுத்திட்டு இயங்கி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் ஒருவருக்கொருவர் விடக்கூடிய சவால் எப்படிப்பட்ட ஒரு போரை உருவாக்கும் என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.